கவின் ரொம்ப அமைதியான பையன். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய வலி இருந்தது. நான் கருப்பாக இருக்கேன், நான் அழகா இல்லை, மற்றவங்க என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு கூண்டை போட்டு அடைஞ்சு கிடந்தான். யாருமே தன்னை நேசிக்கலை அப்படின்னு அவன் நம்பினான். ஒரு நாள் ஒரு பழைய ஆன்டிக் ஷாப்பில் அவனுக்கு ஒரு விசித்திரமான கண்ணாடி கிடச்சிது. வீட்டுக்கு அதை தொடச்சிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நின்ன கவினுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா கண்ணாடியில் அவன் தெரியல, அதுக்கு பதிலாக ஒரு பிரகாசமான ஒரு தேவதை அந்த கண்ணாடியில் தெரியறான். இதை சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு அவன் போகிறான். பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது முதல்ல ஒரு பணக்காரர் வராரு. அந்த கண்ணாடியை மெதுவாக அந்த பணக்காரர் பக்கமாக கவின் திருப்புறான். வெளியில் பார்க்குறதுக்கு ராஜா மாதிரி இருந்த அவர் கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு பட்டு போன மரம் மாதிரி தெரிகிறாரு. ஏன்னா அவர்கிட்ட பணம் இருந்துச்சு, ஆனால் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற குணம் அவர்கிட்ட இல்லை. அடுத்தது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக மேக்கப் போட்டுட்டு சிரித்த முகத்தோடு இருக்கா. ஆனால் கண்ணாடியில் பார்க்கும்போது அவன் முகம் பயந்து நடுங்கிட்டு இருந்துச்சு. அடுத்தது ஒரு வயசான முதியவர் வராரு. கவின் சரி அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி அவர் பக்கமாக திருப்புறான். அந்த முதியவர் பார்க்குறதுக்கு கிழிஞ்ச துணி, நரைச்ச முடி, அப்புறம் உடம்புல அங்கங்கே காயம் அப்படின்னு ஒரு மாதிரி பிச்சைக்காரன் அப்படின்னு நம்ம நினச்சி விலைக்கு போகிற மாதிரியான உருவத்தில் இருக்கார். கவின் மெதுவாக அந்த கண்ணாடி அவர் பக்கமாக திருப்பி அவரை பார்க்குறான். அந்த கண்ணாடியில் அந்த பெரியவர் ஒரு மாபெரும் ஆலமரம் மாதிரி தெரிகிறாரு. ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு அடைக்கலம் தர்ற ஒரு பெரிய மகானாக தெரிகிறாரு. அந்த பெரியவர் யாருன்னு விசாரித்தப்போ தான் தெரிஞ்சது, அவரோட மொத்த சொத்தையும் அனாதை இல்லத்துக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு தெருவோர குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காருன்னு. கவின் இப்போ வீட்டுக்கு மீண்டும் அந்த கண்ணாடியில் தன்னை பார்க்குறான். கண்ணாடியில் தெரிஞ்ச அந்த தேவதை உருவம் அவனோட தோல் நிறம் கிடையாது, அது அவனோட அன்பு. மற்றவங்களுக்கு உதவணும்னு அவன் நினச்ச அந்த நல்ல மனசு தான் கண்ணாடியில் தெரிஞ்சுது. நம்மளோட உண்மையான அழகு அப்படின்றது நம்ம முகத்தில் இல்லை, நம்ம குணத்தில் தான் இருக்குது. அடுத்த முறை நீங்கள் கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது உங்கள் முகத்தை மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் மனசையும் பாருங்கள். அந்த மனசு அழகாக இருந்தால் நீங்கள் தான் இந்த உலகத்தோட மிக அழகான மனிதர்.